நண்பர்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? என்னோட நான் ஃபிக்ஷன் எழுத்து பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிட்ட மாணவர்களுக்காக ஒரு வாட்ஸ்அப் குழு அமைச்சிருக்கோம். அந்த குழுவில் அப்பப்போ ஏதாவது கேள்விகள் வரும். சின்ன கேள்விகளாக இருந்தால் அங்கேயே பதில் சொல்லிடுவேன். கொஞ்சம் பெரிய கேள்வியாக இருந்தால், அதாவது கொஞ்சம் விளக்கமாக பேசி பதில் சொன்னாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி கேள்விகளுக்கு இந்த மாதிரி வீடியோக்கள் வடிவத்தில் பதில் சொல்லுவேன். அந்த வீடியோக்களை இப்போ பொதுவிலையும் போட ஆரம்பிச்சிருக்கேன். எடுத்துக்காட்டா சமீபத்தில் தினமும் எழுதுகிற பழக்கத்தை உண்டாக்கிக்கிறது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு 20 நிமிட வீடியோ பதிப்பிச்சிருந்தேன். அதுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தது. நிறைய நண்பர்கள் அந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு மெயில் எழுதியிருந்தாங்க. நீங்கள் அந்த வீடியோ இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோடைய இணைப்பை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேள்வியும் அந்த வாட்ஸ்அப் குழுவில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான். கேள்வி என்னன்னா, நாம் எழுதிட்டு அதை எந்த பத்திரிகைக்கு அனுப்புறது அப்படின்னு தீர்மானிக்கணுமா, அல்லது பத்திரிகையை தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி எழுதணுமா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு. ரொம்ப சுவையான கேள்வி. இந்த கேள்விக்கு பின்னாடி இருக்கிற வலியை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நான் அதை கடந்து வந்தவன். ஒரு சின்ன கதை சொல்கிறேன். என்னுடைய கல்லூரி நாட்களில் அப்போ வந்து தமிழில் அத்தனை பத்திரிகைகள் வந்துக்கிட்டு இருந்தது. ஒவ்வொரு பத்திரிகையிலையும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 80 பக்கம், 100 பக்கம், 120 பக்கம் அப்படி இருக்கும். ஒரு 25-30 பேர் எழுதியிருப்பாங்க. ஸோ 10 பத்திரிக்கை வருது அப்படின்னு பார்த்தா 10 × 30 ஒரு 300 பேருக்கான இடம் இருக்குங்க. அந்த 300ல் ஒன்றா நமக்கு இடம் கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கமாக இருக்கும். பத்திரிகைகள் வாங்கி கடன்னு புரட்டி பார்த்து அதில் நம்ம கதை வந்திருக்கா அப்படின்னு பார்த்து, வந்திருந்தா மகிழ்ச்சி படுறது, வரலை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது. இப்படி இந்த மாதிரி இருந்த நாட்கள். அப்போ வந்து நான் என்ன நினைச்சேன்னா, நம்மளுடைய சக்ஸஸ் ரேட்டை அதிகம் பண்ணணும். நாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் பத்திரிகைக்கு அனுப்பிட்டு வருமா வராதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறத விட பத்திரிகைகளை கொஞ்சம் ஊன்றி படித்து அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி நம்ம எழுதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். அந்த மாதிரி எழுதி அனுப்புவேன். ஆனால் நான் எந்த பத்திரிகைக்காக மெனக்கெட்டு ஹோம்ஒர்க்லாம் பண்ணி ஒரு கதையை எழுதி அனுப்பிச்சோனோ அந்த பத்திரிகையில தான் திரும்பி வந்துடும். வேற ஒரு பத்திரிகையில அது பிரசுரமாகும். அந்த பத்திரிகைக்கு அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் இங்கே பண்ண ஹோம்ஒர்க் அங்கே பயன்படும். அது எப்படின்னு தெரியாது. அப்படி நான் பண்ண கணக்கு தப்பு தான் அப்படின்னா. ஆனால் அது அங்கே பிரசுரம் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே பிரசுரம் ஆகலை. எப்படி அப்படின்னு எனக்கு தெரில. அப்போல்லாம் தெரில. பின்னாடி பத்திரிகையில் வேலை பார்க்குற நண்பர்கள் கிட்டலாம் பேசின போது நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, பத்திரிகைக்குன்னு ஒரு கலர் இருக்கிற மாதிரி அந்த பத்திரிகையில நம்ம கதையை படிக்கிறவங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். கதையோ கட்டுரையோ கவிதையோ எதுவானா இருக்கலாம். அதை படிக்கிறவருடைய எதிர்பார்ப்பு, அதை நம்ம மேட்ச் பண்றோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். சில சமயங்கள்ல ரொம்ப நகைச்சுவையான விஷயம்லாம் எனக்கு நடந்திருக்கு. ஒரே பத்திரிகையில ஒரே கதை செலக்டும் ஆயிருக்கு, ரிஜெக்டும் ஆயிருக்கு. அப்படின்னா ஒரு 7 நாள் இடைவெளியில் 2 கடிதம் வரும் அந்த அதே பத்திரிகையில இருந்து. எனக்கு முதல் கடிதம் என்ன சொல்லும், வாழ்த்துக்கள், உங்கள் கதை மிகச்சிறப்பாக இருந்தது, நாங்கள் தேர்ந்தெடுத்து விட்டோம், பிரசுரிக்க போகிறோம் அப்படின்னு இருக்கும். 7 நாள் கழிச்சு உங்கள் கதை நன்றாக இல்லை, பிரசுரிக்க இயலாமைக்கு வருந்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் வரும். இது மாறி வந்தா பரவாயில்ல. முதல்ல பிரசுரிக்க இயலாமைக்கு வருந்துகிறோம்னு கடிதம் வந்துட்டு அப்புறம் பிரசுரிக்கிறோம்னு வந்ததுன்னா நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம். முதல்ல பிரசுரிக்கிறோம்னு கடிதம் வந்துட்டு அப்புறம் பிரசுரிக்க மாட்டோம் அப்படின்னு கடிதம் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்புறம் அந்த அந்த குழப்பத்துக்கு எனக்கு பின்னாடி தான் விட கிடைச்சது. 2 வேற உதவி ஆசிரியர்கள் வேற நாள்ல என்னோட கதையை படிச்சிருக்காங்க. முதல் நம்பர் படிச்சுட்டு நல்லா இருக்குன்னு செலக்ட் பண்ணிட்டாரு. அவர் செலக்ட் பண்ண கதையை இன்னொரு உதவி ஆசிரியர் படிச்சுட்டு அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். இந்த கீழ் கோர்ட்ல இருக்கிற தீர்ப்பை மேல் கோர்ட் நிராகரிச்ச மாதிரி வேற ஒருத்தர் அதை வந்து நிராகரிச்சிட்டார். இப்படியெல்லாம் நடந்திருக்கு ஒரே பத்திரிகைக்குள்ளேயே. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, பத்திரிகையை பார்த்து அதற்கேற்ற மாதிரி எழுதுறது அப்படிங்கிற அந்த வியூகம் பல நேரங்கள்ல பலன் தராது. ஆனா ஒரு அடிப்படை ஒழுங்கு இருக்கணும். சுஜாதா வந்து ஒரு கட்டுரையில நகைச்சுவையா குறிப்பிட்டிருப்பாரு, ஞானபூமிக்கு எழுதிய கட்டுரையை போலீஸ் செய்திக்கு அனுப்பாதீர்கள் அப்படின்னு சொல்லுவார் அவர். ஞானபூமி வந்து ஆன்மீக விஷயங்களை பிரசுரிக்கிற அந்த இதழ். போலீஸ் செய்தி கிரைம், கொள்ளை அதை பத்தி வெளியிடுகிற இதழ். இந்த இதழுக்கு எழுதுனா நீங்க அந்த இதழுக்கு எழுதக்கூடாது. அப்படி நீங்க கலரையே மாத்தி அனுப்பக்கூடாது. அந்த விதத்துல உங்களுக்கு ஓரளவு இப்படி எழுதுனா இந்த பத்திரிகைகளுக்கு அனுப்பலாம், இப்படி எழுதுனா இந்த பத்திரிகைகளை அனுப்பலாம்ங்கிற அந்த தெளிவு உங்களுக்கு இருக்கணும். மற்றபடி அந்த பத்திரிகைக்குள்ள அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத ஊன்றி கவனிச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ஒர்க்கை மாத்திக்கிட்டு இருக்கிறது ஒரு விதத்துல ஹிட் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு தோணும். 10 கதை அனுப்பி அதுல ஒரு கதை பிரசுரம் ஆகுது அப்படின்னா அதை 1.5 கதையா மாத்தினா கூட நமக்கு நம்மளுடைய அவுட்புட் அதிகமாக போகுது இல்லையா? அது 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 ஒரு விதத்துல கரெக்ட் தான். ஆனா என்ன ஆகும்னா, நம்ம எல்லா விதமாகவும் எழுதி ஒரு மாதிரி நம்மளுடைய ஒரு இயல்பான ஒரு சுயத்தை இழந்துடும். இப்போ உங்களுடைய பேரை சொன்னா நீங்க இப்படிதான் எழுதுவீங்க அப்படின்னு வாசகனுக்கு தெரியாம போயிடும். அதனாலையும் பத்திரிகைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய எழுத்தை மாத்திக்கிறதுங்கிறது அவ்வளவு
தொடக்கத்துல நம்ம பேரை அச்சுல பார்க்கணும் அப்படிங்கிற ஆசைக்கு ஒன்று ரெண்டு பண்ணியிருக்கலாம், நானும் பண்ணியிருக்கேன். ஆனா ஒரு கட்டத்துல இதுதான் நம்ம எழுத்து, இப்படிதான் நம்ம எழுத போறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்ததுக்கு அப்புறம் பத்திரிகைக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறதுங்கிறது ஒரு தற்காலிக இன்பத்தை கொடுக்கலாமே தவிர தொலைநோக்குல உங்களுக்கு அது கெடுதலைத்தான் செய்யும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கிரிக்கெட், டென்னிஸ், இந்த வீரர்களை எல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். இப்ப டென்னிஸ் வீரர்கள் விஷயத்துல இது ரொம்ப நல்லாவே தெரியும். இப்போ டென்னிஸ் விளையாடுறது புல்வெளியில டென்னிஸ் விளையாடுறவங்க இருக்காங்க, ஹார்ட் கோர்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த கடினமான தரையில விளையாடுறவங்க இருக்காங்க, கிளே கோர்ட்னு சொல்லப்படுகிற அந்த களிமண் தரையில விளையாடுறவங்க இருக்காங்க. ஒரே வீரர் தான் இப்படி எல்லா இடத்துலையும் விளையாடுறாரு. அவருடைய விளையாடும் பாணி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆனா அந்தந்த தரைக்கு போகும்போது அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து தன்னுடைய ஆட்டத்தை மாத்திக்கிறாரு. அதே மாதிரி கிரிக்கெட் வீரர்கள் ஒரு ஸ்பின் பவுலிங், சுழற்பந்து வீச்சுக்கு வந்து எடுபடுகிற ஒரு இடத்துல அவங்க விளையாடுறாங்க அப்படின்னா அப்போ அவங்க வேற மாதிரி தங்களுடைய ஆட்டத்தை அமைச்சிக்க வேண்டியிருக்கு. அதே வேகப்பந்து வீச்சு எடுபடுற ஒரு இடத்துல விளையாடுறாங்கன்னா வேற மாதிரி மாத்திக்க வேண்டியது. அதே மாதிரி பந்து வீச்சாளர்களும் எதிரில் யார் இருக்காங்க, அவங்களுக்கு யாருக்கு நம்ம பந்து வீசுறோம், அவங்க நல்லா 150 ரன் எடுத்துட்டு விளையாடிட்டு இருக்காங்களா, அல்லது இப்பதான் வந்து 2 பால் 3 பால் விளையாடிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க தங்களுடைய பந்து வீச்சை அப்பப்போ மாத்திக்கிட்டே இருங்க. இது எல்லாத்தையும் பண்ணினாலும் கடைசியில் அவங்க விளையாடின எல்லாத்தையும் தொகுத்து பார்த்தா, இப்போ ஃபெடரர்னு எடுத்துக்கிட்டா அவர் எந்த கோர்ட்ல விளையாடி இருந்தாலும் ஃபெடரரோட ஒரு ஸ்டைல் அப்படின்னு ஒன்று இருக்கு, அது நமக்கு தெரியுது. அதே போல ஒரு டெண்டுல்கர் அப்படின்னா அவர் வேற இந்தியாவில் விளையாடி இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவில் விளையாடி இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்காவில் விளையாடி இருந்தாலும் சரி, எங்க விளையாடி இருந்தாலும் சரி, அவருக்குன்னு இருக்கிற அந்த பாணியை வந்து அவர் விட்டு கொடுத்துருக்க மாட்டார். அங்கங்க தேவையான மாற்றங்களை செஞ்சுட்டு இருப்பாங்களே தவிர மற்றபடி அந்த ஒரு அடித்தளத்தை மாத்திக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதுக்கு மேல என்ன கட்டுறாங்க அப்படிங்கறது தான் கொஞ்சம் அப்படி அப்படி சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சுட்டு இருப்பாங்களே தவிர மற்றபடி அவங்க அந்த மையத்தை, கோர், அதை வந்து விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. அதே தான் எழுத்து விஷயத்திலையும் பொருந்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்குன்னு ஒரு 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 இயல்பு உருவாகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒரு சில எழுத்தாளர்கள் எல்லாம் அவங்க எழுதின ஒரு வரியை படிச்சா போதும் அவங்க தான் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த ஒரு முத்திரை இருக்கு அவங்க எழுதுற ஒவ்வொரு இதுலையும். அந்த மாதிரியான ஒரு முத்திரை நமக்கு அமையுமா அப்படிங்கிறது தான் வந்து உண்மையிலேயே ஏக்கத்துக்குரிய ஒரு விஷயம். அப்படி அமைஞ்சிட்ட அப்புறம் ஒரு பத்திரிகைக்காக அதை மாத்திக்கிறது அப்படிங்கிறது வந்து அகைன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஷார்ட் டேர்ம் லாபம் இருக்கும், லாங் டேர்ம் லாபம் இருக்காது. அதுல குறுகிய கால நன்மைகளுக்காக நீண்ட கால நன்மைகளை நம்ம விட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். சரி, அப்ப என்ன பண்ணலாம், இதுவும் பண்ணக்கூடாதுங்கிறீங்க, அதுவும் பண்ணக்கூடாதுங்கிறீங்க, நடுவுல நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சா முதல்ல யாருக்காக எழுதுறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். இது தியரி சொல்றது ரொம்ப ஈஸி. நான் எனக்காகத்தான் எழுதுறேன். ஒன் சிங்கிள் ரீடர், நான் தான் என்னோட ரீடர், மெயின் ரீடர். எனக்கு அது வந்து மனநிறைவை கொடுக்கணும். எனக்கு மனநிறைவை கொடுத்தா அது நல்ல படைப்பு. எனக்கு மனநிறைவை கொடுக்கல அப்படின்னா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது ரொம்ப ஈஸி, தியரி சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா அதை யதார்த்தத்துல பின்பற்றுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு மற்றவர்களுக்கும் பிடித்த மாதிரி தான் நம்ம எழுத வேண்டியிருக்கு. இல்லைன்னா எப்படி பத்திரிகைக்காரங்க பிரசரிப்பாங்க? நமக்கு பிடிச்ச மாதிரி மட்டுமே நம்ம எழுதிட்டு இருக்கிறது வந்து யதார்த்தத்துல சரிப்படாது இல்லையா? அதனால என்ன பண்ணணும்னா, ஒண்ணு நமக்கு திருப்தி தரணும். நமக்கு திருப்தி தராத ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு திருப்தி தருவதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. முதல்ல எனக்கு பிடிச்சிருக்கணும் அந்த எழுதுற அந்த ப்ராசஸ், எழுதுற அந்த செயல்முறை எனக்கு பிடிச்சிருக்கணும். நான் என்ஜாய் பண்ணணும் எழுதும்போது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் 5 மணி நேரம் செலவிட்டு ஒரு கட்டுரை எழுதுறோம் அப்படின்னா அந்த 5 மணி நேரத்தை வந்து நான் ரொம்ப இன்பமா அனுபவிக்கணும். 5 மணி நேரம் கழிச்சு எழுதுனதை படிச்சு பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கணும். அதுக்கப்புறம் அது எங்க அனுப்புவதுங்கிற கேள்வி அதுக்கப்புறம் வருது. இதுக்கு ஒரே ஒரு விதிவிலக்கு என்னன்னா, அவங்களே கேட்கறாங்க நம்ம கிட்ட, ஒரு பத்திரிகையில இருந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கட்டுரை உங்களுக்கு வேணும், இந்த மாதிரி ஒரு கதை வேணும்னு கேட்கறாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க எழுதவே உட்காடுறீங்க அப்படின்னா எழுதும் போதே அந்த பத்திரிகையை மனசோட ஒரு பின் மூலையில வச்சுக்கிட்டு இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா அது உங்களுடைய டெசிஷன் மேக்கிங், உங்களுடைய தீர்மானம் எடுத்தல பாதிச்சிடக்கூடாது. அதாவது ஒரு வரியை அந்த பத்திரிகைக்கு எழுதாம வேற ஒரு பத்திரிகைக்கு எழுதுனா நீங்க வேற விதமா எழுதியிருப்பீங்களா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு உங்ககிட்ட நேர்மையான பதில் இருக்கும். அந்த வரியை இப்போ சொக்கன் நான் எழுதுறேன் அப்படின்னா சொக்கன் எந்த பத்திரிகைக்கு எழுதினாலும் அந்த வரியை அப்படித்தான் எழுதுவான். எழுதி முடிச்சப்புறம் நாம் எழுதுறது இந்த பத்திரிகைக்காக, அதுக்காக கொஞ்சம் மாற்றங்களை செய்யறேன் அப்படின்னு மாற்றங்களை செஞ்சா தப்பு கிடையாது. அல்லது நான் அந்த பத்திரிகைக்கு அனுப்பி அந்த பத்திரிகையுடைய ஆசிரியரோ உதவி ஆசிரியரோ சில மாற்றங்களை செஞ்சா அதுலயும் தப்பு கிடையாது. ஆனா எழுதும்போது நான் எனக்கு உண்மையா இருக்கணும், அந்த தெளிவு எனக்கு இருக்கணும். எது என்னுடைய சுயம், என்னுடைய ஐடென்டிட்டி, என்னுடைய அடையாளம் எது, என்ன மாதிரியான எழுத்து என்னுடையது அப்படிங்கிற அந்த தெளிவு எனக்கு இருக்கணும். அது வந்து மாறிக்கிட்டே இருக்கக்கூடாது, கண்ணா பின்னான்னு மாறிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு ஒரு இவர் இப்படித்தான், நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச எந்த எழுத்தாளர் வேணா யோசிச்சு பாருங்க, அவர் அப்படித்தான் அப்படின்னு நான் சொல்றது அதை மட்டும்தான் செய்வார் அப்படின்னு கிடையாது. ஆனா அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும்.
இப்போ இளையராஜாவை எடுத்துப்போமே, இளையராஜா வந்து பக்தி படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு, அவர் காதல் படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு, நகைச்சுவை படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு, திகில் படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. இப்படி எந்த படத்துக்கு வேற வேற மொழிகள்ல இசையமைச்சிருக்காரு. இப்படி எந்த இசை அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் தன்னுடைய இசையை மாற்றிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனாலும் அதுக்கெல்லாம் நடுவில் ஒரு ஸ்டாம்ப்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியுது இல்லையா. ஒரு தடவை நான் காலையில 4:30 மணி இருக்கும், எனக்கு 6:30க்கோ 7 மணிக்கோ ஒரு ஃப்ளைட்டை பிடிக்கணும். அதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன். போற வழியில எஃப்எம் ரேடியோ போட்டிருக்காரு டிரைவர், ஓலாவோ ஊபரோ டிரைவர் எஃப்எம் ரேடியோ போட்டிருக்காரு. அந்த எஃப்எம் ரேடியோல ஒரு கன்னட பாட்டு வருது. அந்த கன்னட பாட்டு, அந்த முதல் இசை, அந்த பாட்டை நான் அதுக்கு முன்னாடி கேட்டது கிடையாது, இப்பதான் முதல் தடவை கேட்கிறேன். அந்த முதல் இசை வந்த உடனேயே அது இளையராஜா பாட்டாகத்தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணி போச்சு. முதல் வரி வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருந்து, முதல் வரி வந்த உடனே அதை கூகுள் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் முதல் வரிக்காக. என்னோட நல்ல நேரம் அந்த முதல் வரியை இளையராஜாவே பாடிட்டார். அதனால நான் வந்து கூகுள் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாமல் போச்சு. ஆனால் வேற ஒரு எஸ்பிபியோ ஜெயஸ்தாஸோ பாடியிருந்தா அந்த பாட்டு வரியை போட்டு கூகுளில் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் அது இளையராஜாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கன்னடம்ங்கிறது வேற ஒரு மொழி, வேற ஒரு கலாச்சாரம், வேற ஒரு பண்பாடு. அந்த இடத்துக்கு போனால் அதுக்கேற்ற மாதிரி இளையராஜாவோட கன்னட பாடல்கள் வேற கலர்ல இருக்கும், அவரோட மலையாள பாடல்கள் வேற கலர்ல இருக்கும். ஆனாலும் அந்த ஒரு வரி, ஒரு இசை, அதை கேட்டாலே வந்து என்னால் அவர் தான் அப்படின்னு சொல்லிட முடியுது. அந்த மாதிரியான ஒரு முத்திரையை நம்ம உருவாக்கிக்கணும் அப்படின்னா இப்படி இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு சின்ன சின்ன ஜிமிக்ஸ் எல்லாம் ஓகே, பட் அந்த வேறா இருக்கிற அந்த ஒரு இயல்பை விட்டு கொடுத்துடக்கூடாது. அதை விட்டு கொடுக்காம இருக்கணும்னா அதுல நாம உறுதியா இருக்கணும். எழுதுறது எனக்காக, எனக்கு மகிழ்ச்சி தரணும். சிங்கிள் ரீடர், நான்கிற ஒரு சிங்கிள் ரீடருக்கு மகிழ்ச்சி தரணும். எனக்கு மகிழ்ச்சி தந்த அப்புறம் அதை என்ன செய்யறது அப்படின்னு அப்புறம் நான் யோசிப்பேன். எனக்கு மகிழ்ச்சி தருகிற ஒரு படைப்பை உண்டாக்கின அப்புறம் அதை என்ன செய்யறது அப்படின்னு நான் யோசிக்கலாம். இந்த பத்திரிகைக்கு அனுப்பலாமா, அந்த பத்திரிகைக்கு அனுப்பலாமா. சில நேரங்களில் பத்திரிகைக்கு அனுப்பிடுவோம், அவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணி, சார் இது ரொம்ப நல்லா இருக்கு, இந்த பகுதியை மட்டும் கொஞ்சம் மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க, கிளைமேக்ஸை மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த பகுதி ரொம்ப தொய்வா இருக்கு சார், இதை கொஞ்சம் கிரிப்பா 3 பேஜில் இருக்கிறத 1 பேஜுக்கு சுருக்கி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது அவங்க கேட்குற மாற்றங்களை எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். இன்னொரு பத்திரிகை எனக்கு நினைவு இருக்கு, அவங்க என்ன சொன்னாங்க, சார் நீங்க ஒரு தொடர் எழுதுறீங்க, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், ஒவ்வொரு வாரமும் சரியாக 400 சொற்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டா 400 சொற்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை பார்த்து எழுதிட்டு இருக்க முடியுமா? 395 சொற்கள் வந்தோடனே அடுத்த 5 சொற்கள்ல சாப்டரை முடிக்கணும்னு நம்ம நினைக்க முடியுமா? முடியாது. ஆனா நான் என்ன பண்ணுவேன், நான் எழுதுறபடி எழுதிடுவேன். எழுதின அப்புறம் அதை எடிட் பண்ணி 400 சொற்களுக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு அனுப்பிடுவேன். அவங்களுக்கு மகிழ்ச்சி, ஏன்னா அவங்க பக்கத்துக்குள்ள 4 பக்கம்னா 4 பக்கத்துல அப்படியே அழகா அது உட்காரும். எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, நான் எழுதுனது முழுமையா இருக்கு, எங்கேயும் நான் எழுதுனது முழுமையா இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி என் சொக்கன் அதை எப்படி எழுதுவானோ அப்படிதான் நான் எழுதியிருக்கேன். அந்த பத்திரிகைக்கு ஏற்ற மாதிரி நான் என்னுடைய படைப்பை மாத்திக்கல, ஆனா எழுதி முடிச்சப்பறம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை கொஞ்சம் அப்படி ட்வீக் பண்ணி கொடுத்துருக்கேன். இது பரிமாறுற மாதிரி தான். வீட்டில் வந்து ரொம்ப சத்தான விஷயங்கள், கீரை காய்கறி இதெல்லாம் குழந்தைங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனா அதை ஒரு பொரியலாவோ கூட்டாவோ செஞ்சு கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா அதை வந்து செஞ்சு ஒரு சப்பாத்தியில் வச்சு ஒரு மாதிரி சுருட்டி ரோல் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க அவங்க. இல்லை அதை தட்டி ஒரு கட்லெட் மாதிரி ஆக்கி கொடுக்குறாங்க, அல்லது நல்லா நீள் நிலமா அப்படி கையில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி பழங்களை எல்லாம் வெட்டி கொடுக்குறாங்க. நம்மளுடைய நோக்கம் அந்த சத்தான விஷயம் குழந்தைங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான். அவங்களோட எதிர்பார்ப்பு இப்படி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியறதுனால அந்த மையத்தை மாத்திக்காம அதை எப்படி பிரசன்ட் பண்றது அப்படிங்கிறதுல மட்டும் சில சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சு அதுக்கு நம்மளுடைய ஹிட் ரேட்டை நம்ம அதிகம் பண்ணிக்கிறோம், நம்மளுடைய தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகளை நம்ம அதிகம் பண்ணிக்கிறோம். அது 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 தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனாலும் நான் வச்சிருக்கிற ஒரு கூடுதல் டிசிப்ளின் என்னன்னா, அப்படி மாற்றுறத பத்திரிகைக்கு மட்டும்தான் அனுப்புவேன். என்னுடைய ஓன் ஸ்கிரிப்ட்ல அந்த மாற்றங்களை செய்ய மாட்டேன். அது பத்திரமா இருக்கும். பின்னாடி அது தொகுக்கப்பட்டு புத்தகமா வரும்போது நான் எப்படி எழுதணும்னு நினைச்சனோ அந்த மாதிரி தான் வரும். அதை வந்து நான் பிடிவாதமா பின்பற்றேன். ஸோ இப்போ இது வரைக்கும் சொன்னதை தொகுத்து சொல்றேன். ஒவ்வொரு பத்திரிகையும் ஒவ்வொரு மாதிரி தான். பத்திரிகைக்கு ஏற்ற மாதிரி எழுதுறதுங்கிறது ஒரு நல்ல வியூகம் தான், அதை நான் மறுக்கல. ஆனா நம்ம என்ன நினைவில் வச்சுக்கணும்னா, பத்திரிகைங்கிறது ஒரு தனி மனிதர் கிடையாது. அந்த பத்திரிகையில பல பேர் வேலை செய்யறாங்க. அந்த பத்திரிகையில உங்களுடைய படைப்பை எடுத்து படிக்கக்கூடியவருக்கு எது நிறைவை தருகிறதோ அதைத்தான் நீங்க எழுத வேண்டியிருக்கும். பத்திரிகைக்கு ஏற்ற மாதிரி உங்க எழுத்த மாத்திக்கிறீங்கன்னா, அப்படின்னா 50 பத்திரிகைக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்திக்கிட்டா போதாது. ஒரு பத்திரிகையிலையும் 4 உதவி ஆசிரியர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டா 200 பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்களுடைய எழுத்த மாத்திக்க வேண்டியிருக்கும். அது வந்து ரொம்ப தேவையில்லாத மூளை அலைச்சல், மூளை உழைப்பு தேவையில்லை அது. அதனால ஒரே பத்திரிகை, சொக்கன் இதழ், அதுதான் சொக்கன் எழுதுற ஒரே இடம். அங்க நான் எப்படி எழுதுவேனோ, எனக்கு எது மகிழ்ச்சி தருமோ, எப்படி எழுதினால் நான் அப்பா ஒரு உருப்படியா ஒரு வேலை பண்ணோண்டா இன்னைக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு எப்போ வருமோ அப்படி நான் முதல்ல எழுதிடுவேன்.
அப்படி எழுதின அப்புறம் அதை எங்க அனுப்புறதுன்னு யோசிக்கும் போது அவர்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்குமா அப்படிங்கிறத யோசிப்பேன். முடிஞ்சா அந்த மாற்றங்களை நானே செய்வேன், அல்லது அவங்க கேட்டா செஞ்சு கொடுப்பேன். ஒருவேளை அவங்களே என்ன கேட்டு இதை எழுதி கொடு அப்படின்னு கேட்டா கூட நான் எழுதினால் அதை எப்படி எழுதியிருப்பேனோ அப்படிதான் எழுதுவேன். அதுக்கப்புறம் வேணும்னா ஒரு சின்ன சின்ன அந்த பரிமாறுறது தான், சமையலுக்கும் பரிமாறுறதுக்கும் உள்ள வேறுபாடு தான். சமையல்ல இருக்கிற அந்த மையத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது. நம்ம அதை விட்டு கொடுக்காம அதுல நம்ம உறுதியா இருந்துகிட்டு அதை பரிமாறும் போது அதை எப்படி பரிமாறினா அங்க போய் சேரும் அப்படிங்கிறத வச்சு அதுக்கேற்ற மாதிரி சில சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சுக்கலாம். அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ரெண்டு விதத்திலையும் உங்களுக்கும் மன நிறைவை கொடுக்கும், உங்களுடைய படைப்பு பிரசுரமாவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது நல்ல ஸ்ட்ராட்டஜின்னு நினைக்கிறீங்களா, அல்லது வேற விதமான உத்திகள் உங்ககிட்ட இருக்கா? அதை பத்தி உங்க கமெண்ட்ஸ் பகுதியில் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த நான் நடத்துற இந்த நான் ஃபிக்ஷன் வகுப்புல கலந்துக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தா அதையும் கமெண்டா போடுங்க, அல்லது nchokkan@gmail.com அப்படிங்கிற முகவரிக்கு எழுதுங்க. என்னுடைய வகுப்பு வீடியோ வடிவத்தில் கிடைக்குது. அந்த வீடியோக்கான இணைப்பையும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்கேன். நீங்கள் நேரடியாகவும் போய் இணைஞ்சிக்கலாம், அல்லது நான் சொன்ன இந்த மெயில் ஐடிக்கு எழுதுனீங்கன்னா எப்படி இணைஞ்சிக்கிறது அப்படிங்கிற தகவல்களை நான் அனுப்பி வைக்கிறேன். வேற இந்த மாதிரி என்ன தலைப்புகளில் பேசலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ் பகுதியில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.